கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு ஃபேக்ட்ரி தான் காட்டுறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் தான் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ எப்படி வேலை பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்போ அவள் வேலை பார்க்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்க. அதை இந்த டீம் லீடர் பார்க்குறா. இப்போ அவள் இவ்வளோ பார்த்தோன்னே, ஏய் வேலை பார்க்காம என்னடி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வேலை பாருனா நீ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. டீம் லீடர் எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நடிக்க ஆரம்பிச்சிட்டாளா. இப்படியே சொல்லி சொல்லி ஒரு வேலையை பார்க்குறதில்ல. லாஸ்ட் டைம் ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தியே, என்னாச்சு உன் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தீங்கன்னா இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஏய் இங்கே வாங்கலேன், இந்த பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இன்னும் கல்யாணம் கூட ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக இவ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலை பார்க்குற பொண்ணாக தான் இருக்கணும். அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆயிட்டான்னு எல்லாரும் இவளை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவ அழுதிக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் இன்டர்வியூக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அழகான பொண்ணுங்க போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அதில் உள்ள ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா, எங்கள் ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உன்னோட ட்ரெஸ் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டா வரப்போகிற, உனக்கு கொஞ்சம் கூட ஃபேஷனபிளே தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே வந்திருக்க. இவங்க இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்கன்னு இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளும் அவங்க கூட நிற்க. இவனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், எல்லாரும் அவங்க திறமையை காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா எல்லா பொண்ணுங்களும் உள்ளே வந்துட்டு இருக்க. இவளுக்கு சந்தேகம் சார் இந்த இடத்துல இன்டர்வியூ தானே இவ பேச வரும்போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு உள்ளே போங்கன்னு சொல்லி அவளை உள்ளே அனுப்பி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவள் இன்டர்வியூக்கு வந்தது இந்த இடம் தான், தப்பான இடத்துக்கு வந்துட்டா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, என்ன அவள் இன்டர்வியூக்கு வரேன்னு சொன்னால் ஆளையே காணோம், எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு அவள் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு அங்கே உள்ள பொண்ணுங்க ஹீரோயின் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர, அந்த இடத்துல ஒரு பையன் தான் இருக்கான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அவனை பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட சட்டையெல்லாம் கழட்டி கீழே போட்டுட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இதை எடுப்பாங்களோ அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ அவளோட சட்டையை கழட்டிட்டு இருக்க. இவன் இங்கே நிற்கிற பொண்ணுங்க எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஷோல்டரில் தாமரப்பூ மாதிரி ஒரு மச்சம் இருக்கதை பார்க்குறான். ஆஹா, இந்த பொண்ணோட ஷோல்டரில் இருக்க மச்சத்தை பார்க்கும்போதே தெரியுது இந்த பொண்ணுக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குன்னு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அங்கே உள்ள பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ண, அவன் டக்குன்னு கையில் வச்சிருந்த கிளாஸை உடைச்சு அவள் கழுத்துக்கிட்ட வைக்க அவள் பயந்து போய் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து ஓடி போயிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்டுட்டு போய் பேசுன்னு சொல்ல, சார் நான் இந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், என்னோட பேர் அப்படின்னு இவ சொல்ல வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு இந்த சைடு மயக்கமாக வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம தலைமையனுக்கு மயக்க மருந்து கலந்துட்டான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் அங்கே இங்கன்னு தள்ளாடிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிட்டா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, என்னடா ஆச்சு, எனக்கு என்ன பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு சொல்ல, எல்லாம் உங்கள் வீட்டாளுங்க சொன்னது தான் பண்ணேன், உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வேணும், அதுக்கு தான் நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையும் உள்ளே வச்சு பூட்டிட்டு இவன் வெளியே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பாக இந்த தடவை நான் மேனேஜர் ஆகியே தீருவேன், எனக்கு போனஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு போய் தலைங்கடின்னு அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாரையும் துரத்தி விட, இவ்வளோ அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து ஓடலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க இவளை பிடிச்சி ஹீரோ கிட்ட தலை விட ஹீரோ இவளை பிடிச்சிடறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவோட வந்துட்டு கடிச்சு வச்சுட்டு, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஏன் பண்ணக்கூடாது, இங்கே எதுக்காக வந்துன்றதை மறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லி அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. சார் நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் இங்கே வந்தது வேலைக்காக, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு அவ கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவள் படிக்கிற இடத்துல இருந்து தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, நீ இன்னும் டியூஷன் ஃபீஸ் கட்டாமல் இருக்க, நாளைக்கு தான் லாஸ்ட் நாள், நீ நாளைக்கு கட்டலைன்னா உனக்கு காலேஜை விட்டு கண்டிப்பாக வெளியே தரத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம்னு இவ மறுபடியும் ஹீரோ இருக்க ரூமுக்குள்ள வந்துடுறா. பார்த்தா நம்மளால குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக வந்தியோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. இவ அழுதுகிட்டே ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போக, ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு பணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தன்னு கேட்க, இவ சொல்லலான்னு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு 10 மில்லியன் தரேன், பணத்தை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளை பாத்தீங்கன்னா ஓனா அழுதுட்டு
அழுதுட்டு இருக்கான். இவன் இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்தவொன்னே, சும்மா நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காத, எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன் இந்த காரியத்துக்காகன்னு கேட்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு. நான் இந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருந்தேன், என்னை விற்கிறதுக்காக வரலன்னு அழுதுட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட் எடுத்து அவள் காலில் போட்டு விட்டுட்டு, இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ கீழே கிடக்கிற பேப்பர் எடுத்து பார்க்குறான். அது அந்த இன்டர்வியூக்கான பேப்பர் தான். அது எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து பெட்டை பார்க்க அந்த இடத்துல கரையாக இருக்குது. அதை பார்த்தவொன்னே என்னால் நம்பவே முடியல, என் பாச வாழ்க்கையில் முன்னேறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடுறா, எல்லாம் ஒன்னால தான், ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு 10 மில்லியன் கேஷ் அனுப்பிவேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. அந்த பையன் எனக்கு காசு கூட கொடுக்கல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரில, நான் நாளைக்கு காலேஜ் போனேன்னா எனக்கு பணம் வேணும்னு அவளோட ஆன்ட்டிக்கு கால் பண்ணி, ஆன்ட்டி எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் பணம் தரீங்களான்னு சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன காசு கொடுத்து வச்சிருக்க இல்லை மரத்தில் காக்கிதா பணம், என்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்க, பார்க்க அழகாக தானே இருக்க, வேணா யார் கூடயாவது போய் காசு சம்பாதிச்சுக்க, ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காது, கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு மட்டும் வந்து நிற்காதுன்னு சொல்லி அவங்க ஃபோனை கட் பண்ண. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுதிக்கிட்டே, அந்த பையன் கூட இருந்து என் வாழ்க்கையும் போச்சு, காசு கிடைக்கல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணி ஆகணும்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு தான் வேலைக்கு வந்திருப்பா. அது எல்லாத்தையும் தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ வயிறு வலி தாங்காமல் உட்காந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, உன் வயிற்றுல இருக்கிறது யாரோட குழந்தை, கண்டிப்பாக ஏதாவது பணக்காரனோட குழந்தைய தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் தப்பாக பேச, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் விஷயம், அதில் தலையிடாதீங்கன்னு சொல்ல, தலையிடக்கூடாதா, நீ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கன்றத மறந்து போயிடாத, உன்னால் எங்கள் கம்பெனிக்கு தான் கேட்ட பேர், இந்த கம்பெனியோட ஓனர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் வராரு தெரியுமா, அப்படி இருக்கிறப்ப நீ வயிற்றுல கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா உன் வேலையை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா தள்ளி போடினா அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து, பாஸ் வந்துட்டாரு, அவரை வெல்கம் பண்ணணும் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் தான் ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர். இப்போ அவங்க 2 பேரும் கம்பெனிக்கு விசிட் கொடுத்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, நம்ம குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறது எவ்வளோ ரேரான விஷயம் தெரியுமா, அது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, நீயே 10 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டா பிறந்த, என்னால் பேரு குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது, தயவு செஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருன்னு சொல்ல, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பேத்துக்க முடியும், உங்கள் விருப்பத்துக்குலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்டே ஏன் இப்படி பேசுறீங்க, உங்கள் மனசில் அந்த குட்டி பொண்ணு இடம் பிடிச்சிட்டா கரெக்டா, அவள் அப்படி இடம் பிடிச்சதுனால தானே இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு கண்டிப்பாக இங்கே தான் வேலை பார்ப்பா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. தன்னோட உடம்பை விற்கிற பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலலாம் வேலை பார்ப்பா, கண்டிப்பாக இங்கே வேலை பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு வேற ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கையை வச்சு மறைச்சிடுறான். இப்போ அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, வாசுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசும்போதே இப்படி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்ற மாதிரி அவன் வைக்கப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்கா. அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள எல்லாரும் இவனை வரவேற்றுட்டு இருக்க. ஹீரோயின் வயிறு வலியோட ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயினோட முகம் சரியா ஞாபகம் இல்லை, ஏன்னா அன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பான் இல்லையா, அதனால அவன் முகம் லைட்டாக தான் ஞாபகத்தில் இருக்கு. இப்போ அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோவை வெல்கம் பண்ணதுக்கு அப்புறம் வேலையை பார்க்க போயிட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்க்குறான். இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நான் அசம்பிளி லைனை செக் பண்ணிட்டு வரேன்னு இவன் வேலை பார்க்குற லைனுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த டீம் லீடர் தான் இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா வேலையை மாற்றி பண்ணிட்டு இருக்க. இந்த நட்டை மாற்றி போட்டால் என்ன ஆகுன்னு தெரியுமா, இந்த லட்சணத்தில் தான் நீ வேலை பார்ப்பியான்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வர. அவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ இவனுக்கு நம்ம யாருன்றது ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் என்ன வேலை பார்க்குறா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது இவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்டுட்டு இருக்க. சார் அவள் ஒரு மோசமான பொண்ணு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி யார் கூடவோ ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கா தெரியுமா, அந்த காயம் கூட இன்னும் அவளுக்கு ஆறலன்னு சொல்லி அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்ததான் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஹீரோனோட முகம் மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்க, கம்பெனி அந்த செலவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக.
ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சுத்தமாக ஞாபகம் இல்லை. இவ்வளோ பெரிய பணக்காரர் என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்குவாரு? அதுவும் என் வயித்துல அவரோட குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறா. இப்போ இவ டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். டாக்டர் பார்த்தீங்கன்னா மற்ற பொண்ணுங்களை விட உனக்கு குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு 10,000 மடங்கு அதிகமாக. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக இது எல்லாத்தையும் ஒரு லேடி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கேட்டுட்டு ஏமா எதுக்காக அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண போற? உனக்கு குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு அதிகம் டாக்டர் சொன்னாங்க பாரு. கண்டிப்பாக இந்த குழந்தைய எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த குழந்தையோட அப்பாவுக்கு இந்த குழந்தைங்க தேவையில்லை. என்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்த உடனே இவங்கள பார்த்தீங்கன்னா டேய் அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிங்கடா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா? முக்கியமாக அவள் வயிற்றுல இருக்க குழந்தை யாரோட குழந்தைன்றதை கண்டுபிடிங்க. இந்த பொண்ணு தான் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை. என் குடும்பத்துக்கு குழந்தை பெற்று கொடுக்க இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, டைவர்ஸ் பண்ண வச்சாது இவளை என் பையனுக்கு கட்டி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா தான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ வித்தியாசமான ஃபீலிங் வருது அப்படின்னு வச்சுட்டு அசம்பிளியில் வேலை பார்க்குறாங்களா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாகணும். ஓவராலாக கூட்டிகிட்டு வா. முக்கியமாக நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேல, அந்த பொண்ணை நான் மீட் பண்ணணும், அவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்ல எதுக்காக ஸ்பெஷலாக அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க? அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அன்றைக்கி நைட்டு உங்கள் கூட இருந்த பொண்ணு மாதிரியே இருக்கா, கரெக்டா? அதனால தானே இந்த பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்கன்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோக்கு அன்றைக்கி நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் கூட ஒன்றா இருந்தது. ஆனால் அவனுக்கு அவளோட முகம் சரியாகவே ஞாபகம் இல்லை. இப்போ அவள் கூட எப்படி ஒன்றா இருந்தா அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஐயோ பாஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், இங்கே என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவோட கோட்டை எடுத்து அவன் மடியில் வச்சு விட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல உன் வாய் மூடிட்டு போனால் நல்லா இருக்கும்னு ஹீரோ அவனை திட்டி விட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து இவளை பார்க்கலான்னு வேகமாக கிளம்பி வந்துட்டுருக்க. இந்த சைடு ஃபேக்ட்ரி தான் காட்டுறாங்க. இவள் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்துட்டுருக்க. அங்கே உள்ள எல்லாரும் இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒன்றும் புரியலன்னு இவள் வந்து அங்கே உள்ள நோட்டீஸ் போர்டை பார்த்தா அந்த இடத்துல இவளோட ஃபோட்டோவை தான் ஒட்டி வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாமே அரைக்குறையா. இப்போ அதெல்லாம் பார்த்தவொன்னே இது நான் கிடையாது, இதெல்லாம் ஃபேக்கான ஃபோட்டோஸ்னு அவள் இது எல்லாத்தையும் பிச்சுட்ருக்க. ஏன் இப்படி நடிச்சிட்ருக்க? இந்த ஃபோட்டோவில் உள்ளது நீ தானே எல்லாருக்கும் தெரியுன்னு அவளை பிடிச்சி வச்சுட்டு என்ன செய்றானா, எங்கே பாருங்கள் இவள் புதுசாக வந்த பாஸையே செடியூஸ் பண்ண பார்த்தா இவளால் நம்ம எல்லாருக்கும் வேலை போகுது, நம்ம கம்பெனி மானமாக போகுது, இவளை எப்படி சும்மா விடுறதுன்னு சொல்ல இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி புலி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணை பார்த்தீங்கன்னா அவள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா, அவள் மேலே பழி போடாதீங்கன்னு சொல்ல இது என்னோட லைனு, இங்கே உள்ளவங்க யார் என்ன எப்படின்னு எனக்கு தான் தெரியும், நான் உண்மையை தான் சொல்கிறேன், இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹிரனை பிடிச்சிட்டு வந்து அவள் ஃபோட்டோவை எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. இவ ரொம்ப மோசமான பொண்ணு, இங்கே வேலை பார்த்ததுக்கப்புறம் நைட்டில் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கா, அதுவும் 19 வயசுலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அவளை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. இப்போ மேனேஜர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு தெரியாது, இவன் நம்ம பாஸையே செடியூஸ் பண்ண பார்த்தா போகிற பக்கம் பார்த்தா நம்ம எல்லாரையும் வேலையை விட்டு அமுச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா பாஸ் நம்ம கம்பெனிக்கு வராரு, இந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறாராம், அந்த விஷயமா பேசலான்னு தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல இங்கே பாருங்க மேனேஜர், அந்த பொண்ணு போய் பாஸுக்கிட்ட நம்ம 2 பேரை பற்றி ஏதாவது பற்றி வச்சுட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் உங்கள் வேலை போயிடும் ஏன் வேலை போயிடும், இவள் லீவில் இருக்கா, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால இப்போதைக்கு வேலைக்கு வரமாட்டான்னு இவளை பற்றி பாஸுக்கிட்ட போட்டு விட்டுறலான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே அவன் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க இவங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அவளை போட்டு படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம், வேலையெல்லாம் நார்மலாக நடந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளோட இடத்துக்கு வந்து அவளை தேடிட்டு இருக்க. அவளை பெஞ்சுக்கு கீழே தான் வாயையும் கையையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்த கூட முடியாமல் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ இந்த திரையை விளக்கலான்னு கீழே குனியும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோ வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அவன் போன கையோட இவங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. என்னடி அவர்கிட்ட உண்மையை சொல்லி எங்கள் 2 பேரையும் கம்பெனி விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தியா, அவரை செடியூஸ் பண்ணுறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணேன், உனக்கு நல்ல படத்தை கற்றுத்தரேன் பாரு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களை கூப்பிட்டு இவளை கூட்டிகிட்டு கீழே வாங்கன்னு சொல்ல அங்கே வேலை பார்க்குறவங்களும் ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவளை இப்படி கேரேஜ்க்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க.
அவங்கள பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ வர சவுண்டு கேட்ட உடனே டக்குன்னு அதை ஒளிச்சு வச்சிடறாங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா நான் ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வந்தாகணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குழந்தை பெற்றுக்கங்கடா. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிங்களா கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஏன் இப்படி போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி என்னை இங்கே வர வச்சிருக்கீங்க, நீங்களா திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து, மேடம் நீங்கள் சொன்ன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பாய் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு புல்காரி ஹோட்டல் போயிருக்கா, அந்த இடத்துல தான் அவளுக்கு ஏதோ நடந்திருக்கா, அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, மற்றபடி பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பொண்ணுக்கு கிடையாதுன்னு அவளை பற்றின டீட்டெயில் சொல்லிட்டு இருக்க. அதை ஹீரோவும் கேட்குறான், புல்காரி ஹோட்டலா, 1 மாதத்துக்கு முன்னாடி நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன், ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏண்டா நீயும் அந்த ஹோட்டலில் தானே இருந்த, அப்படின்னா அந்த பொண்ணு வயிற்றில் இருக்குது நம்ம வீட்டு வாரிசா, டே அந்த பொண்ணை சீக்கிரம் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்ல, சும்மா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தேடி மறுபடியும் கம்பெனிக்கு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி கம்பெனிக்கு வந்து தேடிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ போட்டு விட்ட பிரேஸ்லெட்டோட ஒரு பகுதி தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே இது என்னோடதாச்சே, அப்படின்னா அந்த பொண்ணு என் கூட ஒன்றா இருந்த பொண்ணு தான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்றதை கண்டுபிடிச்சிட்டு அவள் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிங்க, மொத்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தேடுங்கன்னு சொல்லி ஹீரோயினை தேட சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவளை கேரேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து இவங்க எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க சூப்பராக இருக்கல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, இவ கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கா, இந்த பொண்ணு இன்னைக்கு உங்களுக்கு தான் சொந்தம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கம்பெனிலே அழகான பொண்ணுனா இவ தான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்க கிட்ட கொடுத்துட்டு போனா நாங்கள் சும்மா இருப்போமான்னு அவனுங்க எல்லாம் இவ்வளோ பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணுன்னு கேட்க, நாங்கள் எதுவும் பண்ணல, அவள் தான் இங்கே நிற்கிற பசங்களை ஸ்டடீஸ் பண்ணான்னு அந்த பொண்ணு இவன் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. சார் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இதை தெரியாமல் பண்ணிட்டோம், இந்த லீடர் பொண்ணு தான் எங்கள் எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், மற்றபடி எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு எல்லா தப்பையும் அவன் மேலே போட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, அவள் வயிற்றுல யாரோட குழந்தையோ வேற வளர்ந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு இவ கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் இந்த பொண்ணு தான் அவங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த லீடர் பொண்ணு தானே, அவன் சிசிடிவி ஃபுட்டேஜோட எவிடன்ஸை காட்ட. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்கு, இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க, இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவங்க எல்லாரையும் கூட்டு போகிறாங்க. இப்போ அவளை இப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவளை பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுல எவனோட குழந்தைய இருக்குன்னு சொல்ல, எவனோட குழந்தையோ இல்லை என்னோட குழந்தை, அவள் வயிற்றுல இருக்குது ஏன் குழந்தைன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, சார் என்ன மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு இருக்க. தள்ளி போடின்னு ஹீரோ அவளை தள்ளி விட்டுறான். இப்போ ஹீரோவோட ஆளுங்க அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக இந்த சைடு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடா. அதை பார்த்தோன்னே சீக்கிரமாக கார் அரேஞ்ச் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டுருக்க. இவன் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறான். அதை பார்த்தோன்னே டாக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல வேளை அவங்க மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிட்டாங்க, ஆனால் அவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் கொஞ்சம் சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், உடம்புல சுத்தமாக நியூட்ரிஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு நர்ஸு பார்த்தீங்கன்னா அவள் காயத்துக்கு மருந்து போடலான்னு மருந்து வைக்கும்போது இவளால் வலி தாங்க முடியல, கொஞ்சம் ஹார்டாக மருந்து வைக்கிறாங்க போல். அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாஸ் இன்னைக்கு லீவ் போட்டதுக்காக சம்பளம் பிடிச்சிடாதீங்க, நாளைக்கே வேலைக்கு வந்துடுவேன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் பேசாமல் அவன் மருந்து எடுத்து அவளோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ வேலை பார்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, ஃபஸ்ட்டு ஒழுங்காக சாப்பிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவளுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர. பாஸ் இதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பொண்ணு மனசில் இடம் பிடிக்க வழியை பார்ப்பீங்கன்னா அதை விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி அவள் எனக்கு தான் சொந்தம், எங்கள் அம்மா சொல்லி தானே பெட்டில் என் கூட ஒன்றா இருந்தா, அப்புறம் என்ன காதல், அவள் எனக்கு தான் சொந்தம், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பெட்டை விட்டு எந்திரிக்கிறா. இவள் இப்படி எந்திரிக்கும் போது அவள் ஷோல்டரில் உள்ள அந்த மச்சை தெரியுது. அதை பார்த்தவொடனே ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். பார்த்தா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்தவொடனே போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுவான்னு சொல்ல, எனது ட்ரெஸ்ஸை மாற்றவா அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் நான் போட்டதே இல்லை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல, ட்ரெஸ்ஸு நல்லதாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட விலையை பார்க்குறா. பார்த்தா அதில் 5 லட்சம் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா 5 லட்சமா, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் நான் போட மாட்டேன், நான் என்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன்னு இவள் ட்ரெஸ் எடுக்கலான்னு வர ஹீரோ அவளோட கையை பிடிச்சிடறான். இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, எனக்கு சொந்தமான பொண்ணுன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் என்னோட வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. வெளியில் ஹீரோட
ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொன்னே, அப்படி என்னதான் கண்ணசைக்காம பார்த்துட்டு இருக்க, என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை பாஸ், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவன் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி கூட்டிட்டு வரதை பார்த்தவொன்னே, கம்பெனிக்கு நானே போய்க்கிறேன், நீங்க கூட்டிட்டு வர வேணான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வரும்போது அவன் வேணும்னே பிரேக்கை போட்டுறான். அப்படி போட்டதில் 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்க, என்ன பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்டை தொட்டு பார்த்துட்டு, இந்த சீட் பெல்ட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கு, அடுத்த தடவை இந்த பெல்ட்டை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக வேறு பெல்ட்டு போடு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, அவனும் ஓகேன்றான். இப்போ ஹீரோ இப்படி சொல்கிறத பார்த்தவொன்னே, இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்து இவ ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவகிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை எடுத்து கொடுத்துட்டு, என்னை கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ தாராளமாக என்னை விட்டு போய்க்கலாம், 2 வருஷம் நீ எனக்கு பொண்டாட்டியாக இருக்கணும், 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு 500 மில்லியன் தரேன், அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ தாராளமாக வெளியே போய் நிம்மதியாக வாழலான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ சைன் பண்ணாமல் அந்த ஃபைலை மூடி வச்சிடறா. இங்கே பாருங்கள், நான் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து என் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நான் விரும்பல, ஏன்னா என் குழந்தைங்க என்ன மாதிரி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸ்டெப் மதரோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கொடுமையை என் குழந்தைய அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்ல, உன்னை தவிர வேறு எந்த பொண்ணும் என் வாழ்க்கையில் கிடையாது, என் குழந்தைங்களை இன்னொரு பொண்ணுங்க கிட்ட கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன், அதனால நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு நல்ல பாசத்தையும் நல்ல சொசைட்டியும் கொடுத்து என்னால் வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விதத்தில் பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு, என் குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருப்பார் அப்படின்னு வச்சுட்டு, சரிங்க நீங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் சார் இத்தனை வருஷத்தில் அவர் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ண பொண்ணு நீங்கள் தான் தெரியுமா, அவர் அவ்வளோ ஈஸியாக யார் மேலே காதலெல்லாம் விழமாட்டார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ ஓகேன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட ஒத்துக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கியா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்ல, என்னது கல்யாணமா அப்படின்னா இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரா அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்து கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வச்சுக்க அவனோட செலவுக்காக அப்படின்னு சொல்ல, இவ்வளோ இந்த கார்டை வாங்கிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 10,000 மட்டும் எடுத்துக்கிறேன், என்ன எனக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு 10 மில்லியன் தரேன்னு சொன்னதுக்கு பல்ல இழிச்சிட்டு ஓகேனா, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, என்னோட மருமகளை நான் மீட் பண்ணி ஆகணும், கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ கொடுப்பியா மாட்டியாடா, ஏன்டா அப்படி என் உயிரை வாங்குற, உன்னால் எனக்கு ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் அதிகமாக போகுதுன்னு அவங்க ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு எது வேணாலும் வேலைக்காரங்களை கீழே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற வேலைக்காரி இவ்வளோ பார்க்குறாங்க. இப்போ அவளை பார்த்தோன்னே, நீ வச்சிருக்க பேக்ல இருந்து கேவலமான ஸ்மெல் வருது, என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் என்னோட புக்ஸ் தான் வச்சுருக்கேன், அப்புறம் இந்த பேக்கை நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸ்மெல்லு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, நீ சாதாரண ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், நீ இந்த மாதிரி வீட்டை கூட பார்த்துருக்க மாட்டேன், என்ன சொல்கிறது எல்லாம் என் நேரம், இங்கே பாரு அவரை நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்தவ, உனக்கு சொல்ல போனால் பாதி மாமியார் மாதிரி, ஒழுங்காக கொடுக்க வேண்டிய மரியாதை கொடு, என்ன பேக்கில் வச்சுருக்க, ஒழுங்காக அந்த பேக் தூக்கி வெளியே போடுறேன், நீ குழந்தை பேத்து கொடுக்குற மிஷின் மட்டும்தான், அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்லி அவங்க புள்ளி பண்ணிட்டு இருக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மிஷின்லாம் கிடையாது, அவரோட பொண்டாட்டி, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு, என்ன ஓவராக பேசுகிற, ஒழுங்காக அந்த பேக்கை கொடுன்னு அவளோட பேக்கை பிடுங்கிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் பாருன்னு அவளை அடிக்கிற மாதிரி வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். இவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவங்க பேக்கு கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க என்னை வேலைக்காரின்னு கூட சொன்னாங்க, அதை பற்றிலாம் கூட நான் மனசில் எதுவும் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, அவங்க உன்னை புள்ளி பண்ணாங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறத நம்பாதீங்க, அவங்க தான் என்ன வம்பிழுத்தாங்க, நான் குழந்தை பேத்து கொடுக்குற மிஷின்னு சொன்னாங்க, அதுக்கு கூட நான் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் நான் எதுவும் பண்ணல, அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம குடும்பத்தோட பழக்க வழக்கத்தை தான் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி தள்ளி போங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவள் செருப்பை கழட்டிட்டு அவளுக்கு நார்மல் செருப்பை போட்டு விடுறான். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் போய் அந்த பொண்ணோட காலை தொல்லாமா, விடுங்க அந்த பொண்ணே பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு இருக்க, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, அவள் என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்றத மறந்துடாத, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை புள்ளி பண்ணுவேன்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, அவளுக்கு நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ்
ரூல்ஸை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி அவங்க போய் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து நீ என்ன பண்ண என்ன பேசினன்றதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன்றதுக்காக என் மருமகளே நீ புள்ளி பண்ணுவியா? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ வேலையை பார்க்கக்கூடாது, இவ்வளோ அங்கேருந்து கூட்டு போங்கடான்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களாம் அவளை அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, இந்த வீட்டில் நீ பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உனக்காக நல்ல வேலைக்காரங்களா நானே பார்த்து அரேஞ்ச் பண்ணுறேன். நீ என்னை தாராளமாக அம்மான்னு கூப்பிடலான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை பார்க்குறா. இதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்க? அதான் அம்மா சொல்கிறாங்களே அவங்க சொல்கிற மாதிரியே பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா உனக்காக நான் நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேம்மா, எல்லாமே உனக்காக தான் சொல்லி ஒரு காஸ்ட்லியான ஸ்டாட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஐயோ அம்மா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இல்லை உனக்கு தாம்மா நீ வச்சுக்கணும் அவங்க சொல்ல, இல்லை வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் எழுதிட்டு இருக்க அந்த ஸ்டாட்டு இவ கையிலே கீறிடுது. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்ல, இது சின்ன காயின் தான், இதுக்காக டாக்டர்லாம் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டுல அந்த இடம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு பாரு, அதை உடனே ஷார்ப் இல்லாமல் பண்ணுன்னு சொல்ல, மேடம் ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி, இந்த ஷார்ப்னஸ் எடுத்துட்டு அதோட வேல்யூ குறைஞ்சிருன்னு சொல்ல, என் மருமகளோட கையை கிழிச்சிருக்கு, என் மருமகளை விட எதுவும் எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்களோட கல்யாணம் அவசர அவசரமாக நடந்துருச்சு, உங்களை இன்வைட் கூட பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ அவனை கல்யாணம் பண்ணதே எனக்கு பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது, கல்யாணத்தில் நான் இல்லைன்னு நீ கவலையப்படாத, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, நீ போய் ரெஸ்டாரண்ட் சொல்ல வேலைக்காரங்களும் அவளை ரூமுக்கு கூட்டு வராங்க. இப்போ ஹீரோயின் அந்த ரூம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் எது வேணாலும் என்ன கூப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக உள்ளே வந்துடா. இப்போ ஹீரோயின் ரூமில் குளிச்சுட்டு இருக்க அவளை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பாத்ரூமில் நான் அது வரைக்கும் குளிச்சதே இல்லைன்னு இவ ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஆன்ட்டி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க, காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுவேன் தானே சொன்னேன், ஆனால் ₹1 கூட அனுப்ப மாட்டேங்கிற, என்ன மனசில் நினச்சிட்டு இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண இந்த சைடு அவங்க ஆன்ட்டி தான் காட்டுறாங்க. அவங்க ஆன்ட்டின்றது வேறு யாரும் கிடையாது, இவளோட ஸ்டெப் மதர் தான். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை தலை கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏ பொண்ணு உனக்கு தான், அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாலியா, இந்த வரதட்சணை பணத்தை மட்டும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையாகவே உன் பொண்ணு எனக்கு தானே, வேறு யாருக்கும் பேசி முடிக்கலேன்னு சொல்ல, அதெல்லாம் பேசி முடிக்கல, அவள் கன்ஃபார்மாக உனக்கு தான், பணத்துலேருந்து கையை இடு அப்படின்னு சொல்லி இவங்க இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டெப் மதரை பார்த்தீங்கன்னா எங்க பாரு என் பொண்ணு வந்து அடுத்த வாரமே உனக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அஸ்தி அவங்க கிட்ட தான் இருக்கு, எப்படி அதை பத்திரமா வாங்கி ஆகணும், கம்பெனியில் அட்வான்ஸ் அதை கேட்டு பார்ப்போமா, காசுன்னு வேற டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இவ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க. அந்த ட்ரெஸ்ஸு பார்க்க குட்டியாக இருக்கு, என்ன இந்த ட்ரெஸ் இவ்வளோ குட்டியாக இருக்கு, இதை எப்படி போட்டுட்டு இருக்குதுன்னு தெரியலையேன்னு இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்கலான்னு ரூமுக்குள்ள வர அந்த இடத்துல இவ்வளோ காணும், மேடம் குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னதே குளிச்சுட்டு இருக்காளா, போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரல, ஒருவேளை மயக்கம் எதுவும் போட்டு விழுந்துட்டாளா அப்படின்னு ஹீரோ அவளை பார்க்க வந்துட்டு இருக்க. இவனை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு வரும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேனே, இவ போக பார்க்க எங்கேயும் போகாத நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு இருக்க. இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஆயில் எடுத்த வாக்க அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு அவள் இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கான்ட்ராக்டில் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லவே இல்லை, சரி நீங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு பண்ணாதீங்க, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு சொல்ல என்ன யோசிச்சுட்டு இருக்க, நான் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன், ஸ்ட்ரெச் மார்க் வராமல் இருக்கும், அமைதியாக படு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. இவ படுத்து தூங்கிடுறா. இவ இப்படி தூங்குனதை பார்த்தவொன்னே ஹீரோவில் டச் பண்ணலான்னு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாரையும் கிட்ட வராதிங்க, என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க, நான் பணத்துக்காக எதுவும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி போங்கன்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பண்ணலையா, எப்படி இந்த மாதிரிலாம் தூக்கத்தில் உன்னால பேச முடியுதுன்னு தெரியல, 10 மில்லியன் பணத்தை வாங்கிட்டு ஒன்று, ஆனால் பணத்துக்காக எதுவும் பண்ணாத மாதிரி இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் பக்கத்தில் தான் இருக்கான். இப்போ அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டாக வருது. அதை பார்த்தவொன்னே அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு வாமிட்டாக வருதுன்னா பிரச்சனை இல்லை, இந்த டேப்லெட்டை போட்டிங்கன்னா வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணும், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கொடுக்க. இல்லைங்க டேப்லெட்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா இப்படி கம்மியாக சாப்பிட்றது உனக்கு நல்லதில்லை, குழந்தைக்கு நல்லதில்லை, நிறைய சாப்பிட்டா தான் நீயும் நல்லா இருப்ப, குழந்தையும் நல்லா இருப்ப, அதனால நிறைய சாப்பிட்டுப்போன்னு சொல்ல இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுக்கணும் தான் என் கூட அக்ரிமெண்ட் போட்டிங்க, அக்ரிமெண்ட் படி கண்டிப்பாக இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுப்பேன், எந்த கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஃபேக்ட்ரிக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. எதுக்காக இப்படி ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, யாருக்காகவும் என்னோட படிப்பையும் என்னோட வேலையும் நான் விட மாட்டேன். குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுமா? கண்டிப்பாக அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவனோட மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, 10 மில்லியன் பணம் கொடுத்தோம், இதுக்காக இப்படி காசு இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் போய் கம்பெனியில் அட்வான்ஸ் கேட்குறதுக்கு பதிலாக இவர்கிட்டே கேட்கலாம், கம்பெனியோட ஓனர் இவர் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்காக நீங்கள் பாதி மாதம் சம்பளம் அட்வான்ஸாக தர முடியுமான்னு கேட்க, இதுக்காக இப்படிலாம் என்கிட்ட கேட்டுட்ருக்க, கொடுத்த 10 மில்லியன் உனக்கு பத்தாதா, இன்னும் எவ்வளோ பணம் கொடுத்தா தான் அமைதியாக இருப்பேன்னு தெரில, காசு இல்லாத மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவரை கோவப்படுத்துகிற மாதிரி எதாவது பேசிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியாது மேடம், ஆனால் இன்னொரு தடவை அவரை பாசன்னு கூப்பிடாதீங்க, ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டிங்கன்னா அவரோட கோவம் அவரை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது ஹஸ்பண்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு இவ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே இடிச்சிடுறா. இப்போ அவனை பார்த்தவொன்னே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, வா கம்பெனிக்கு நானே கூப்பிட்டு போகிறேன்னு ஹீரோவில் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டுருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னை பார்க்க பிடிக்கலனா நான் பஸ்லேயே போய்க்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வா போகலான்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவ பாதியிலே காரை நிப்பாட்டு சொல்லிடுறா. நான் இங்கேருந்தே நடந்து போய்க்கிறேன், ஈவினிங் நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா எனக்கு நைட்டு ஓட்டி இருக்குது, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவ கூடன்னு அந்த இடத்த விட்டு போக, இவ இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, இவன் மேலே நான் பாவப்படணும் இறக்கப்படணும்னு பண்ணுறாளா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, எனக்கு நைட்டு ஃபேக்ட்ரியில் நைட் ஷிஃப்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வழக்கம் போல அங்கே உள்ள எல்லாரும் இவளை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்துருக்க பொண்ணால இங்கே வேலை பார்க்குற லீடரையே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க தெரியுமா, அந்தளவுக்கு மோசமான பொண்ணுன்னு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு கிளைண்ட் தான் வரான். இப்போ அந்த கிளைண்ட் வந்து இங்கே உள்ள ப்ராஜெக்டில் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. புதுசாக வந்திருக்க பொண்ணை பார்த்தீங்கன்னா, சார் கண்டிப்பாக இந்த இடத்துல உள்ள ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தரேன். இப்போ கூட ஒரு பொண்ணை பற்றி கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு நைட்டில் இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருக்கலாம், அவள் ஃபோட்டோவை கூட எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருந்தாங்க, அந்த பொண்ணை வேணா உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த ஆள் பல்ல இழிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஹீரோனை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோயின் சாப்பிட்டதை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த வீடியோவில் அவள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வாமிட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தீங்களா என் பொண்டாட்டி வாமிட் பண்ணுறான், 23வது நிமிஷத்தில் 4வது செகண்டில் அவள் வாமிட் பண்ணுறா, அந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் சமைக்கிறீங்களாடான்னு அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டு, இந்த அளவுக்கு காதலிக்கவும் தெரில ஒன்றும் தெரில, நம்ம உசுரை போட்டு வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் முழிச்சிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால கூட வாமிட் வந்திருக்கலாம்லன்னு சொல்ல, வாய முடுங்கடா, வாமிட் வர பொண்ணுக்கு நல்லா சமைச்சு போடணுன்னு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக சமைக்கிறீங்கன்னு ஹீரோ அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இவனுங்க எல்லாம் செத்தானுங்க, இன்னும் அந்த பொண்ணு மண்டையிலேருந்து முடி விழுந்தா கூட இந்த ஆளு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. இவங்களை பார்த்தீங்கன்னா, சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு வாமிட் வர்றது சகஜமான விஷயந்தான், அதை கண்ட்ரோல் பண்ண புருஷனால தான் முடியும் தெரியுமா, மேடம் கிட்ட நீங்கள் பாசமாகவும் கொஞ்சம் காதலாடவும் இருந்தால் அதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கப்புறம் அவளுக்காக நீங்கள் செய்ய வேண்டாம், 3 வேளை சாப்பாடு நானே செய்கிறேன்னு சொல்லி ஹீரோ சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துட. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு பார்க்க, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டின்னருக்காக சாப்பிட கூப்பிட்றாரு, நீயே எங்கள் கூட வந்தாகணும்னு சொல்ல, மேடம் நான் இதுக்காக வரணும், வேற யாரையாவது கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சார் யாராவது ஒரு எம்ப்ளாயை கூப்பிட சொன்னார், நான் ஒன்று கூப்பிட்டேன், எங்கள் கூட வந்து டின்னர் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை உனக்கு, நானும் தானே கூட வர போகிறேன்னு சொல்ல, சரி மேடம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ இவளுக்காக சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல அவளை காணோம், இன்னும் டைம் ஆயிடுச்சு இன்னும் அவள் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ தான் மெசேஜ் அனுப்புறா, இன்னைக்கு ஓவர் டைம் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா நைட் ஷிஃப்ட்டை கேன்சல் பண்ண சொன்னேன், ஓவர் டைமும் பார்க்க வேணான்னு சொன்னேன், யாரை கேட்டு இப்படி பண்ணுன்னு சொல்ல, பாஸ் உண்மையாகவே நான் கேன்சல் பண்ணிட்டேன் இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இன்னொரு மெசேஜ் அனுப்புறா, புதுசாக வந்திருக்க கிளைண்ட் கூட மேனேஜர் டின்னருக்கு கூப்பிட்டாங்க, அவங்க கூட தான் நான் வந்திருக்கேன், எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவனை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க மேனேஜரா, சார் அந்த கிளைண்ட் இருக்கானே இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு கூட டின்னர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தான், அந்த அழகான பொண்ணு மேடம் தானான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது, இவளுக்கு எவ்வளோ தைரியம் அந்த ஆள் கூட டின்னருக்கு போகிறதுக்கு, அவளை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா, மேடம் எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இது சாதாரண டின்னர் தான், இதுக்கே நீ பயந்துட்டு இருக்க, அமைதியாக இருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க. இப்போ அவனை பார்த்தவொடனே இவன் ரொம்ப பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, கூட வேலை பார்க்குறவங்கள எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க,
அவங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நம்ம கிளைண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார், அதனால தான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா, நீ இதுக்கு முன்னாடி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்த, இப்போவும் இந்த வேலை தான் பார்க்குற, உனக்கு காசு சம்பாதிக்க வேறு வேலையே இல்லையா அப்படின்னு அவன் ஹீரோனை தேடிட்டு வந்து உட்கார. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போலையே, இந்த பொண்ணை வச்சு பாஸை கவுத்துடலான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு என்ன பார்த்துட்டு இருக்க, பாஸ் கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்த இவ பண்ண மாட்டேங்கிறா, ஏன்னா அவள் வயிற்றுல குழந்தை இருக்கு இல்லையா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இல்லை மேடம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீ பாஸ் முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னு வச்சுக்க, உன்னை வேலையை விட்டு துரத்திடுவாங்க, ஒழுங்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்ல இவ குடிக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கட்டாயப்படுத்திட்டு இருக்க, போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோவில் காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்து கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்ல, சார் நானாக கூட்டிகிட்டு வரல, அந்த பொண்ணை விருப்பப்பட்டு தான் வந்தா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு தான் அவர் கூட அப்படின்னு இவ பேச வரும்போது, போதும் வாய மூடு டே அவன் கையை ஓடுறான்னு சொல்ல, ஹீரோவோட ஆள் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அவன் கையிலே குத்திட. அதை பார்த்தவொன்னே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இவ பயப்படுறத பார்த்தவொன்னே ஹீரோவோட கண்ணை மூடிட்டு எல்லாரையும் இங்கேருந்து கூட்டு போங்கன்னு சொல்ல, அவனோட ஆளுங்களும் எல்லாரையும் அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்க இந்த வழி தான் உனக்கு கிடைச்சிதான்னு கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிளைண்ட்டு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காகவோ பணத்துக்காகவோ வரலன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவ ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இவன் இப்படி தள்ளி விட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக யாருன்னே தெரியாத ஆள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கும் அவன் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு தயாராகிட்ட, உனக்கு அவங்க தரதை விட 10 மடங்கு பணம் அதிகமாக தரேன், உனக்கு என்ன தேவையோ அது என்கிட்டே கிடைக்கும், வேறு யாருக்கிட்டே நீ போகாமல் இருந்தால் அதுவே போதுன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. உங்களோட பார்வையில் நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற பொண்ணு அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கரெக்டாக தானே சொல்கிறேன், பணத்துக்காக தானே உன்னோட வெர்ஜினிட்டியை என்கிட்டே இழந்த அப்படின்னு ஹீரோ அவளை பற்றி தப்பாக பேச, அதை பார்த்தவொடனே இவ ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பர்சனல் லைஃப்பில் தலையிடுறதுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்க, நீ எப்படி நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் வாழ்க்கையில் தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக பார்க்க, ஹீரோவளுடைய கையை பிடிச்சிட்டு, இன்னும் எனக்கு டைவர்ஸ் ஆகலை, நீ என்னோட பொண்டாட்டி, என் குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்றத மறந்துடாதன்னு சொல்லி அவ கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு மூச்சு விட முடியாமல் ஆகி தலை சுற்றி கீழே விழுந்துடுறா. அதை பார்த்தோன்னா அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் மேடமால் மூச்சு விட முடியல பாருங்க, எப்படியே போச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக இருப்போது, ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்கு மூச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் சரின்னு அவளுக்கு மூச்சு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி மூச்சு கொடுத்தோம் ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அவளை காரில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம், நீங்கள் அவங்கள ரொம்ப காதலிக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்ல, இவளுக்காக யாரு பண்ணா, எல்லாம் என் குழந்தைக்காக பண்ணேன், இந்த மாதிரி காசு பைத்தியம் பிடிச்சவள யாரு காதலிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க, இவ மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிடா. இப்ப இப்படி கண்ணை முழிச்சதை பார்த்தவொன்னு, இன்னைக்கு தலைவர் செத்தார் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க, இவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு காரை விட்டு இறங்கி கீழே வந்துடுறா. இப்ப கீழே வந்ததுக்கு அப்புறம், உனக்கு குழந்தை தானே நல்லபடியா பெற்று கொடுக்கணும், அதை எப்படி பெற்று கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஏண்டா அவன் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிட்டான்னு உனக்கு தெரியுமா, ஏண்டா என்னை மாட்டி விட்டுன்னு சொல்ல, இல்லை பாஸ் அவங்க மேலே உள்ள காதலில் ஏதாவது 4 வார்த்தை நல்லதாக சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்களுக்கு நல்லது தான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, சார் அப்புறம் இன்னொரு உண்மையை இப்போ தான் கண்டுபிடிச்சேன், மேடம் இந்த டின்னர் பார்ட்டிக்கு வேணும்லாம் ஒன்றும் வரல, வேலையை விட்டு அனுப்பிடுவோன்னு பயமுறுத்தி பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, இந்த உண்மை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இவனும் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதை பார்த்தவொன்னே இவ்வளோ தேர் இருந்தால் சிரிப்பை ஒழுங்கா என் பொண்டாட்டியை மறுபடியும் வர சொல்கிறா, இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, அவன் டக்குன்னு காரை விட்டு இறங்கி வந்து, மேடம் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல, வர முடியாதுன்னு சொல்லி இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா இவ வீட்டில் இருக்க ஹீரோ தான் அவளை பார்க்கறதுக்காக ஆயில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொன்னே இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு, இங்கே எதுக்காக வந்தீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு, இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, இது என்னோட ரூம், நான் இதுக்காக இந்த இடத்த விட்டு போனேன்னு ஹீரோ கேட்க, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆயிலை வாங்கிட்டு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, குழந்தை அப்பா கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்ல, அவங்க அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்காதுன்ற விஷயம் குழந்தைக்கு தெரிஞ்சா குழந்தை சந்தோஷமா இருக்குமா, நீங்கள் என்னை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எந்த ரூமுக்குள்ள போயிருக்காளோ அந்த ரூமுக்கு வெளியவே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து, சார் என் ரூமுக்கு வெளியே நிற்கிறீங்க, எதாவது பிரச்சனையான்னு கேட்க, அவதான் என்ன ரூமை விட்டு வெளியே தருத்திட்டா, நான் ஒன்றும் வேணும்லாம் வரல, நான் என்ன பண்ணுறது, குழந்தைக்கு ஒரு வேலை சளி பிடிச்சிருச்சுன்னா உள்ளே போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன், அவள் தூங்கினவுன்னு போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
மேடம் உங்க மேல கோவமா இருக்காங்கன்னா அந்த கோவத்தை போக கண்டிப்பா வழி இருக்கும். இதை பத்தி கவலைப்படாதீங்க. உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைக்குமே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரியாம சைலண்டா ரூமுக்குள்ள வந்துடுறான். இப்போ ரூமுக்குள்ள வந்து இவ தூங்குறத பார்க்க அவள பாத்தீங்கன்னா தூக்கத்துல அம்மா வேணும்னு உளறிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோவை நெத்தியில கிஸ் பண்ணலான்னு வர இவன் இந்த பக்கம் திரும்பிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அவனோட அசிஸ்டண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வரான். லேட்டஸ்ட்டாக வந்த ஹேண்ட்பேக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் நாளைக்கு வீட்டில் இருக்கணும். என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துன்னு சொல்ல பாஸ் கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில் மேடம் கண்டிப்பாக அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவ கூட தூங்குறதுக்காக வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்த்து டக்குன்னு எந்திரிச்சு போகலான்னு பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். நீங்கள் எப்படி இந்த இடத்துல, நான் மட்டும் தானே இந்த இடத்துல படுத்திருந்தேன்னு சொல்ல, நைட்டு தூக்கத்தில் நீ பயந்து போய் கத்திட்டு இருந்த, என்னை வந்து பக்கத்தில் படுத்துக்க சொன்ன, அதனால தான் வந்து படுத்துக்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல, சாரிங்க, ஏதாவது கனவு இதை கண்டு போய் தெரியாமல் பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் குளிச்சுட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக காஸ்ட்லியான பேக் நகைன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான். இப்போ அது எல்லாத்தையும் இவ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் இது எல்லாத்தையும் சார் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, நான் இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் யூஸ் பண்ணதே இல்லை, இதை பார்த்தாலே பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை இவளுக்கு இன்னும் கோவம் குறையிலையோ, என்ன பண்ணாதான் குறையுன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு அவளுக்கு பிடிக்கலன்னா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னா வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா சார் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, தயவு செஞ்சு அவரோட மன்னிப்பை ஏற்றுக்கங்க, நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த பேக்கெல்லாம் தூக்கி போட்டுருவாரு, இந்த ஒரு பேக் வாங்குறதுக்கு நான் வாழ்க்கை பூரா சம்பாதிச்சா கூட என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ரூமில் வைங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவளுக்கு அவளோட ஸ்டெப் மதர் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உன்னை வீட்டுக்கு வான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வரவே இல்லை, நீ வரலன்னா உங்கள் அம்மாவோட அஸ்தியை தண்ணியில் கரைச்சிருவேன்னு சொல்ல, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்துடுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவங்கள பார்த்தீங்கன்னா என் பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை நீங்கள் சொந்தமாக்கிக்கங்க, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், அவளால் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அதிகமாக குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னா வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் ஏன் இப்படி போறாங்க, ஒருவேளை போற இடத்துல மேடம்க்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதை பத்தி சாரக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்க பதட்டப்பட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதரை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்பவே இப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க அவங்கள பார்த்தீங்கன்னா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வா வந்து இவர் கூட பேசிட்டுருன்னு சொல்ல, ஹாய் தாத்தா அப்படின்னு சொல்றா. என்னது தாத்தாவா, என்ன பேசிட்டு இருக்க, அவரை தாத்தான்லாம் சொல்லக்கூடாது ஹஸ்பண்ட்னு சொல்லுன்னு சொல்ல, எனது ஹஸ்பண்டானு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா உன்னோட வருங்கால புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணாதீங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, என்னது குழந்தை இருக்கா, ஓ பொண்ணு சுத்தமான பொண்ணுன்னு சொல்லி தானே எனக்கு கட்டி வைக்க பார்த்தேன், இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கதா சொல்கிற, குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா, ஒழுங்காக பணத்தை கொடுங்கன்னு சொல்ல, அவள் பொய் சொல்கிறா, அவளை நம்பாதீங்க, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்கிறான்னு சொல்ல, ஓ பொண்ணோட வயிறு பார்க்க பெருசாக தான் இருக்குது, ஒழுங்காக பணத்தை எடுத்துவே இல்லைன்னா உனக்கு கொன்று போட்டுருவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த பேரையும் உள்ளே தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் இந்த இடத்த விட்டு போக, இவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உன்னால என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் ப்ரெக்னெண்டாக தான் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, யாரோட குழந்தையும் உன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, ஒழுங்கா அந்த ஆள் கேட்குற பணத்தை கொடு, இல்லைனா கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டோன்னு சொல்ல, எப்படி இந்த குழந்தை இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஏதாவது ஒரு பிச்சைக்காரனோட குழந்தையாக தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் காசை கேட்போன்னு சொல்ல, உங்களுக்கு காசு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோட அஸ்தியை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, என்னடி அஸ்தியை கொடுங்கன்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்க மறுபடியும் இவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த வீடு எங்கள் அம்மாவோட வீடு தானே, இந்த வீடை விற்று நீங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உன்னை விட முடியாது, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லி அவளை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் மேடம் இன்னைக்கு 8500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதுவும் அவங்களோட சொந்த சம்பளத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே மேடம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என் மருமக கூட என்னடா சண்டை, ஏன் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம்க்கு நீங்கள் தானே 10 மில்லியன் கொடுத்துருக்கீங்க, அன்னைக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் நீங்கள் 10 மில்லியன் கொடுத்து தான் கூட்டு வந்திருக்கீங்க,
அந்த கார்டை மேடம் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் கூட மேடம் பணம்னு அலையிறாங்கன்னு சார் அவங்கள பணத்தாசை பிடிச்சவன் சொல்லி திட்டி விட்டாரு. அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் மேடம்க்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்ல, நான் எப்போ அவளுக்கு 10 மில்லியன் கொடுத்தேன்? அன்னைக்கு வந்த பொண்ணுங்க எல்லாரும் நான் ரெடி பண்ணவங்க தான். ஆனால் நான் ரெடி பண்ண பொண்ணே கிடையாது. அவளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தவொடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மேடம் வந்தப்போ கூட ஃபேக்ட்ரி இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் தான் மேடமை பிடிச்சி உங்கள் ரூமுக்குள்ளே தள்ளிவிட்டேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நல்ல பொண்ணை புள்ளி பண்ணி உங்கள் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்களே. மேடம் ரொம்ப நல்லவங்க, எல்லாமே உங்களால தான். உங்களால் உங்கள் வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு எல்லா உண்மையும் புரியுது. அந்த 10 மில்லியன் இவகிட்ட, அந்த 10 மில்லியன் பணம் இவகிட்ட இருக்குன்னு நினச்சி தான் ஹீரோ அவளை தப்பான பொண்ணுன்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பான். இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சவொன்னே நல்ல பொண்ணை போய் இப்படி கேவலமாக பேசி அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு வேலைக்காரங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, சார் மேடம்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல, வா போலான்னு ஹீரோ வேகமாக அவளை காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் ஹீரோயினை அவள் வேலை பார்க்குற கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ அங்கே கூப்பிட்டு வந்து, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவ வயிற்றுல உள்ள குழந்தைக்கு எவன்டா காரணம், உண்மையை சொல்லுங்கடா, இவ மூஞ்ச நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முன்னாடி இவளை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவளோட தம்பியை பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்றி, உன் வயிற்றுல இருக்க குழந்தை யாரோட குழந்தை, உண்மையை சொல்லலைன்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேரை சொல்கிறான். இவன் இப்படி சொன்னோன்னா அங்கே உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. சும்மா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பணக்காரரோட பேரை சொல்றியா, இந்த குழந்தைய இப்போவே கொள்றேன், கொன்னதுக்கப்புறம் உன் மூஞ்சிக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும், அதுக்கப்புறம் உன்னை நல்ல காசுக்காக வித்துறேன்னு சொல்லி அவன் கட்டி எடுத்து இவ்வளோ அடிக்கிற மாதிரி வர கரெக்டாக ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ காப்பாற்றினோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, இவ வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நீந்தான் காரணமா, ஒழுங்கா அதுக்கான பணத்தை எங்ககிட்ட கொடுத்துரு, 10 மில்லியன் வேணும், அதில் ₹1 கூட குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, என் குழந்தைய கொலை பண்ண பார்த்ததுக்காகவும் எங்கள் அம்மாவோட அஸ்தியை கரைச்சதுக்காகவும் இந்த அறை, உங்களை மாதிரி மோசமானவங்கள பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, என்னடி மோசமானவங்க, உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கோம், அதுக்காகவது நீ காம்பன்சேஷனாக பணம் கொடுத்துதான் ஆகணும்னு பணம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டியை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினதுக்காக நீங்கள் தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா உங்கள் கை கால் எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவேன், என் பொண்டாட்டியை தொட்டதுக்காக கண்டிப்பாக அவங்க 2 பேரோட கையையும் உடச்சி வீசிடுவேன்னு சொல்ல, அது பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, எங்கள் பாரடி, நீ குழந்தை பெற்று கொடுத்ததுக்கப்புறம் அவன் உன்னை தூக்கி குப்பையில் போட்டுருவான், ஒழுங்காக எங்கள் கூட வந்துடுன்னு சொல்ல, எனக்கு என்னோட ஃப்யூச்சரை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீங்கள் இப்போ பண்ணின வேலைக்காக கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வர, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்க அம்மாவோட அஸ்தியையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க, மேடமோட ஹெல்த் நல்லா இருக்கு, ஆனால் எமோஷ்னலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்கள் பொண்டாட்டியை நார்மலாக்க முடியும், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ வந்து அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்காக இன்னொரு உதவி பண்ணுறியா, எங்கள் அம்மாவோட அஸ்தி அவங்க கிட்ட தான் இருக்குது, அதை தண்ணியில் கரைச்சிருவேன்னு சொல்லி தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மட்டும் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க அம்மாவோட அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா உனக்காக இன்னொரு பொருளையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவோட பெண்டன்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த பெண்டண்ட்டை பார்த்தவொன்னே, இந்த பெண்டண்ட்டை காசு இல்லைன்னு சொல்லி வித்துட்டாங்க, இது மறுபடியும் என்கிட்ட வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இவன் இந்த பெண்டண்ட்டை கையில் வச்சு அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அவன் தோளில் சாய வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சாரிங்க, நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், அதனால தான் உங்கள் மேலே சாஞ்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக சாஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு நிறைய பொண்ணுங்க வந்திருந்தாங்களே, அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் அம்மா 10 மில்லியன் கொடுத்தாங்க, உனக்கும் 10 மில்லியன் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு வர வச்சாங்கன்னு நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுது, அதனால தான் நான் உன்னை பற்றி தப்பாக பேசினேன்னு சொல்ல, ஓ அதனால தான் நான் காசு பைத்தியம் பிடிச்சவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, இப்போ தான் எனக்கு புரியுது, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, பரவாயில்ல விடுங்கன்னு இவ சொல்ல. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கெலாம் போக வேண்டாம், வீட்டிலே உட்காந்து ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் அவருக்கு என் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரோட ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பிரச்சனை வரும், அதனால தான் போவேனான்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கதா நமக்கும் நல்லது அப்படின்னு வச்சுட்டு, சரிங்க நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகல, வீட்டிலே இருக்கேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வேலைக்கு போகல, ஆனால் நான் காலேஜுக்கு போகலாம்ல, உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி கண்டிப்பாக யாருக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன், டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் சீக்ரெட்டாக இருக்குன்னு சொல்ல, இவ டைவர்ஸ்ன்னு சொன்னவொடனே ஹீரோக்கு கோவம் தான் வந்துட்டுருக்கு. இப்போ அவள் இப்படி சொன்னவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி காலேஜ் போகிறதுனா தாராளமாக போ, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் ஹீரோ கிட்டேருந்து எவ்வளோ பணம் வாங்கினேன்றதை எழுதி வச்சிருக்கா. எங்கள் அம்மாவோட பெண்டன்ட்டை திருப்ப உங்களுக்கு காசு தேவைப்பட்டிருக்கோம். அந்த பெண்டன்ட்டை திருப்ப எவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சோ அதுவும் நான் படிக்கிறதுக்கான டியூஷன் ஃபீஸை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன். அதுக்கான பேப்பர் தான் இதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ அதை கிழிச்சு போட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்குற பணத்தை என்கிட்ட திரும்ப கொடுக்கணும் நான் என்னைக்காவது கேட்டிருக்கேனா? இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பேசினேன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னையிலேருந்து நீ என்னோட பொண்டாட்டின்றதை மறந்துடாத. உனக்கு 2 மணி வரைக்கும் டைம் தரேன். அந்த 2 மணிக்குள்ளே 5 மில்லியன் நீ செலவு பண்ணணும். அப்படி பண்ணலன்னா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஷாப்பிங் தான் வந்திருக்கா. 5 மில்லியன் எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன வாங்கலாம், பேசாட்டுக்கு கோல்டு வாங்கிட வேண்டியதானே. இவ கோல்டு கடைக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்கா. அந்த பிரேஸ்லெட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்குன்னு இவ சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கு, இதை பேக் பண்ணுன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா மேடம் அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது நான் தான், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேணுமா? நான் டாங் குடும்பத்தோட பொண்ணு, அந்த பிரேஸ்லெட் எனக்கு தான் வேணும். ஏன்னா நான் கொய்டோ யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அதுதான் ஃபஸ்ட் நாள் போட்டு போவேன்னு சொல்ல அந்த யூனிவர்சிட்டியா, நானும் அங்கே தான் படிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் தான் இருப்போம், அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு பிச்சை போடுறியா? நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா? என்னடி எனக்கு பிச்சை போட்டுட்ருக்கியா? நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா? ஒழுங்காக என்கிட்ட பார்த்து நடந்துக்க. என்னோட டாங் ஃபேமிலியை பற்றி இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்து இங்கே உள்ள எல்லா கோல்டையும் எடுத்துக்கிறேன், இந்தாங்க கார்டுன்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னோட ஹேண்ட்பேக்கை பார்த்தா இதை ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, உங்ககிட்ட 5 மில்லியன் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்வைப் பண்ணி பாருங்கன்னு இவ சொல்ல பார்த்தா உண்மையாகவே அதில் 5 மில்லியன் இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நீ திருடிட்டு தானே வந்த, உண்மையை சொல்லுன்னு சொல்ல உனக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து மேடம் உங்கள் குடும்பம் பெரிய குடும்பன்றதை ஒத்துக்கிறேன், அதை விட எங்கள் ஃபேமிலி பெருசாக பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவன் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கா. இப்போ அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்ல அவளோட ஆளுங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஃபேக்ட்ரியில் தான் மேடம் வேலை பார்த்தா, அதுக்கப்புறம் உங்கள் யூனிவர்சிட்டியில் தான் படிக்க போகிறா. ஷீஸா இருக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி சம்மந்தன்றது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். பணத்துக்காக பணக்காரனோட அசிஸ்டன்ட் கூட சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு இவ ஹீரோயினை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. இந்த சைடு டாங்கை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட அப்பா அவரை பார்த்தீங்கன்னா கையில் ஹீரோயின் வச்சிருக்க மாதிரி ஒரு பெண்டை வச்சுட்டு உன்னை 20 வருஷமாக தேடிட்டு இருக்கமா, என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ வந்து அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அக்காவை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவரை பார்த்தீங்கன்னா உன்னை இத்தனை வருஷமாக நான் தத்தெடுத்த பொண்ணு மாதிரி வளர்த்ததே இல்லை, சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் ஏன்டா உன்னோட முகம் ரொம்ப சோகமாக இருக்குன்னு கேட்க இல்லைப்பா நான் ஷாப்பிங் போன இடத்துல ஒரு பொண்ணு என்னை புலி பண்ணிட்டா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்ல ஏன் பொண்ணை புலி பண்ணது யாரு? என் பொண்ணை புலி பண்ணவங்க இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அப்பா ஷீயோட அசிஸ்டன்ட் இருக்காரே அவரோட லவ்வர் தான் என்ன புலி பண்ணது, அது மட்டும் இல்லாமல் நான் ஷீயை காதலிக்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு, நீ கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ணுறதை பற்றி அவர்கிட்ட நானே பேசுகிறேன், நீ நல்லா படித்தா அதுவே போதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பெண்டன்ட்டை கையில் வச்சுட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை ஹீரோவோட அம்மா பார்க்குறாங்க. என்னம்மா இந்த பெண்டன்ட் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, இது மாதிரி உனக்கு வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்க இல்லை ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், இது எங்கள் அம்மாவோட பெண்டன், அவங்க ஞாபகமாக என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான் சொல்லி இவ பேசிகிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சரி நீ காலேஜ் போகிறல, உனக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி இந்த காஸ்ட்லியான வாஷ்னு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீ போய் தான் ஆகணும்னு சொல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, நான் நார்மலாகவே போகிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்போ அவனை பார்த்தவொன்னு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல அம்மா கரெக்டாக தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை வேண்டாம் என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் நார்மலாக போனால் அதுவே போதும்னு சொல்ல சரிவா போகலான்னு சொல்லி ஹீரோவில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா காரை இந்த இடத்துல நிப்பாட்டுங்க, அங்கே நிப்பாட்டினீங்கன்னா நம்ம 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ கோவப்பட்டுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு யாராவது உன்னை புலி பண்ணாங்கன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ போனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் அவங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போகிறாங்க, அவங்கள யாராவது புலி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, நீங்களும் உள்ளே போகலால அப்படின்னு சொல்ல நான் அவளை இந்த காலேஜில் சேர்த்தது காரணமே இது நம்மளோட காலேஜுன்னு தான், அதுவே போதும், அவள் என் கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தாலே என்னால் அவளை நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் உள்ளே போகலான்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா இங்கே வர புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி செரிமனி நடக்க போது, நீங்கள் நார்மலாக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாங் குடும்பத்தோட பொண்ணு தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே இவள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற சாதாரண பொண்ணு, நீ இங்கே தான் வந்திருக்கியா,
நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட்டி நடக்க போகுது, இங்கே போய் இப்படி கேவலமாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்த இடத்துல செரிமனி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் கலந்துக்க போகிறது இல்லைன்னு இவ போக பார்க்க, கண்டிப்பாக வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த இடத்த விட்டுலாம் நீ போகக்கூடாது, நீ உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுக்கலான்னு வர ஹீரோ வந்து தடுத்துறான். இப்போ ஹீரோ வந்து உன்னை புள்ளி பண்ணாங்களான்னு இவ்வளோ பார்த்து கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் புள்ளி பண்ணல, ஒரு சின்ன பிரச்சனை தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, அவர் உன்னோட ஃபியான்சி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் சரியாக சொன்னேன், அவர் என்னோட ஃபியான்சி தான், எங்கள் அப்பா எங்களோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்ட்டிக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அந்த இடத்துல புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இவ்வளோ பார்த்தோன்னா அங்கே உள்ள பசங்க எல்லாரும் வாயை பொழந்துட்டு, இந்த பொண்ணு பார்க்க சூப்பராக இருக்காளே அப்படின்னு இவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்க. ஹீரோ இது எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த செரிமனியில் உட்காந்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில் உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, உனக்கு ஷீக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க தானே, உண்மையை சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கு சரியான மேட்ச்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. இப்போ இவங்க பேசினதை கேட்ட உடனே இவர் ரொம்ப சோகமாயிட்டு, அதனால தான் அவர் என்ன டைவர்ஸ் பண்ண போகிறாரா, உண்மையாகவே அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா அவருக்கும் நல்லது, அவரோட ஸ்டேட்டஸ்க்கும் நல்லது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யார் தான் விருப்பப்படுவா அப்படின்ற மாதிரி இவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல டான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்க. அவனை பார்த்தவொடனே இந்த பொண்ணு டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க வரா போல. இப்போவே இப்படி வர்றதுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, வா டான்ஸ் ஆடலான்னு அவளை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களான்னு சொல்ல, என் குழந்தை வயிற்றுல இருந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கிறப்ப நீ இன்னொரு பையன் கூட டான்ஸ் ஆடுவியா, கண்டிப்பாக அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு ஹீரோ இவ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தவொடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவ இப்படி கோவப்பட்டு இருக்க. அந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அவன் கூட ஆடிட்டு இருக்கா, அதை போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு வச்சுட்டு, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா இல்லையா, கேவலமா இல்லை இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு கேவலம் பண்ணணும்னு இவன் கேட்குறான். ஆமாம், அந்த பொண்ணு அவன் கூட டான்ஸ் ஆடுறதை பார்த்து இப்படி வெக்கப்பட்டு இருக்க, உன் பாஸ் கூட ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பொண்ணு டான்ஸ் ஆடுறதை பார்த்து இப்படி சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்ல, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பொண்ணா, அவங்க யாருன்றது போக போக தெரியும், பொறுத்திருந்து பாரு உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் 2 பேரை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க. இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசுகிறதுக்காக வந்துடுறான். ஏன்னா அந்த காலேஜ் அவனோட தான் இல்லையா. இப்போ அவன் இப்படி பேச வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் இவரோட தான், அதனால தான் இவர் என்ன இந்த காலேஜில் சேர்த்து விட்டாரா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த செரிமனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னார், உள்ளே போங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு உள்ளே போகிறான். இப்போ உள்ளே போன உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிற, தெரிஞ்சால் தானே யாரும் உன் பக்கத்தில் வரமாட்டாங்க, அப்போ தான் நீயும் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி மற்றவங்களுக்கு எதுக்காக தெரியணும், நான் எப்படியோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவேன், அப்படி இருக்கிறப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே சொல்லி எதுக்காக 2 பேரோட வாழ்க்கையையும் கெடுத்துக்கணும், நம்ம 2 பேரை பற்றி யாருக்கு தெரியாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட தான் இருந்தாகணும்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் என்னை 2ஆம் தரமாக வச்சுக்க பார்க்குறாரோ, கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு தூரமாக இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கங்க, நம்ம 2 பேருக்கும் எந்த உறவு கிடையாதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவன் சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க பேசினதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு அந்த டாங் குடும்பத்தோட பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா அவர் மனசில் நான் கிடையாது, அவர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ போகிறாரு அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே தூக்கிட்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போக, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. இவன் இப்படி பண்ணதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதில் என் குடும்பத்துக்கு சொந்தமான எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, இது எல்லாமே உனக்கு தான், அப்புறம் இந்த கார்டை வச்சு எவ்வளோ வேணாலும் பணம் செலவு பண்ணிக்கலாம், என் குடும்பத்தோட எல்லா சொத்தும் உன் பேருக்கு எழுதுறதுக்கு டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணிட்டேன், எது வேணாலும் வாங்கிக்க, என்னை விட்டு மட்டும் போகாதான்னு சொல்ல, ஆனால் எனக்கு உங்கள் கூட 2வது பொண்டாட்டியாக இருக்கலாம் விருப்பம் கிடையாதுன்னு சொல்ல, என்னது 2வது பொண்டாட்டியா, யார் சொன்னா நீ என்னோட 2வது பொண்டாட்டின்னு, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்னோட லீகலான பொண்டாட்டின்னு சொல்ல, ஆனால் உங்களுக்கு டாங் குடும்பத்தோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணேன் கூட தானே இருக்கேன்,
அவங்க கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அம்மா ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அதனால நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு சொல்ல, சாரிங்க, தெரியாமல் நான் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு இவன் மன்னிப்பை கேட்டுட்ருக்க. அப்போனா உன் மனசில் நான் இருக்கேன் தானே, நீ என்னை காதலிக்கிற தானேன்னு கேட்க, எவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சார் நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆக்சுவலாக டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, 3 மாதம் கடந்து போச்சு, குழந்தை ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிகிட்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ண இவ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடான்னு போய் பார்த்தா இவ ஹீரோ கூட பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அது ஃபோட்டோ எடுத்து இவளுங்க ஒட்டி வச்சிடறாளுங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு அங்கே உள்ள எல்லா ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏண்டி ப்ரொஃபஸர்லாம் ஸ்டடீஸ் பண்ணி அவங்க கூட ஜாலியாக இருக்க போல, உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இவன் இங்கே இருக்கிறனால நமக்கு தான் பிரச்சனை, இவ்வளோ பிடிங்க அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் இவ்வளோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவளை இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்க, அவள் கழுத்தில் போட்டிருக்க பெண்டன்ட்டே கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அந்த பெண்டன்ட்டை கையில் எடுத்து வச்சிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா அது எங்கள் அம்மாவோடது, தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல, இந்த பெண்டன்ட் உங்கள் அம்மாவோட தான், இதை பார்க்குறதுக்கு அப்பா வச்சிருந்த பெண்டன்ட் மாதிரியே இருக்குது, அப்படின்னா இவ தான் உண்மையான பொண்ணா, அப்போனா உண்மையான பொண்ணு இவதான்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி ஆகணும்னு இவ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவள் வீட்டில் தான் இருக்கா. என்னடான்னு பார்த்தா காலேஜில் கிளாஸை கட் அடிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்க்க வந்துட்டு இருக்க. இவளை தத்தெடுத்த ஆசிரமத்துலேருந்து இவளை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு, இன்னைக்கு ஆசிரமத்தை சுத்தம் பண்ணும்போது இவ ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடச்சிது, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து இதை எடுத்தோம், எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணோட சொந்தக்காரவங்க தான் இதை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, அப்பா ஆக்சுவலாக அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார், இதே மாதிரி ஒரு பெண்ணை நீங்களும் வச்சுருந்தீங்களா, அந்த சந்தேகத்தில் நான் டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துட்டேன், உண்மையாகவே நீங்கள் தான் என்னோட அப்பான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னால் நம்பவே முடியல, எந்த பொண்ணை நான் ஊரெல்லாம் தேடி இருந்தேன்னா அந்த பொண்ணு என் கூட தான் இருந்திருக்கா அப்படின்னு அவர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா நான் காலேஜில் படிக்கிறேன்ல, எல்லாரையும் என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, அதுவோ புதுசாக வந்திருக்க ஒரு பொண்ணு ப்ரொஃபஸர் கூடலாம் தப்பாக இருந்துட்டு என்னையே புள்ளி பண்ணுறான்னு சொல்ல, அவள் யாருன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் அவள் அந்த காலேஜ்லேயே படிக்க மாட்டான், நீ போமா காலேஜுக்குன்னு சொல்லி அவளை காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோனோட கையை கட்டி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. எல்லாமே உங்கள் அப்பாவோட வேலை தான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் கிட்ட வந்து இவ்வளோ காலேஜை விட்டு தூக்கி ஆகணும், ஏன்னா எங்கள் அப்பா தான் ரூல்ஸ் போட்டார், இந்த ஊரில் உள்ள பணக்காரர்ல எங்கள் அப்பாவும் ஒரு ஆள், எங்கள் அப்பா சொல்கிறத மறுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வாயில் இருக்க துணியை தள்ளி விட்டுட்டு, ஒழுங்கா எங்கள் அம்மாவோட பெண்டனை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அவனை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, உங்கள் அம்மாவோட பெண்டண்டா, நான் டாங் குடும்பத்தோட பொண்ணு, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடினா அவளை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட் வந்து இவ்வளோ காப்பாற்றிடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ ப்ரொஃபஸர் கூடவே ஒன்றா இருக்கா தெரியுமா, இவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அன்னைக்கு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவ ஹீரோவோட முதுகு தான் பார்த்துருப்பா, ஹீரோ தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு இவளுக்கு தெரியாது. இப்போ அவள் இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான், ஏன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா செரிமனி நடக்கிற அன்னைக்கு இவ ஸ்டாஃப் ரூமில் ஏதோ ஒரு ஸ்டாஃபை கிஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு, பாஸ் அந்த டீச்சர் வேற யாரும் கிடையாது நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் என்னோட சொந்த பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை கிஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஒழுங்கா நீ இந்த இடத்த விட்டு போனால் நல்லா இருக்குன்னு அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு போக சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்க்குறீங்க, இன்னும் ஒரு கிளாஸ் பெண்டிங் இருக்குது, கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்னு இவ காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்க. அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவளோட வேலை தான். இப்போ அவள் ஹீரோனை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு வர அவளோட ஸ்டெப் மதர் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இவள் வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் இவளுக்கு இவ்வளோ மரியாதையும், 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை இவள் வயிற்றை விட்டு போயிடுச்சுன்னா இவன் 0க்கு சமமாயிருவான்னு சொல்ல, அப்படின்னா குழந்தைய அழிக்கிற வழியை பார்க்கலான்னு 2 பேரும் குழந்தைய அழிக்கிறதுக்கான மருந்தை கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா இவள் வயிற்றுல ஷியோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தை கண்டிப்பாக இவள் வயிற்றுல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் இது தப்பாச்சமான்னு அவர் சொல்லிட்டு இருக்க. என் சந்தோஷத்துக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா, உங்கள் சொந்த பொண்ணை இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க, எனக்காக பண்ணுங்கப்பான்னு சொல்ல, அவரை பார்த்தீங்கன்னா பொண்ணு சந்தோஷத்துக்காக இவ்வளோ கட்டாயப்படுத்தி அவள் வாயில் மருந்து ஊற்றிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் மேடமோட பெண்டன்ட் பற்றி கேட்டிருந்தீங்களே, அதே மாதிரி பெண்டன்ட் டாங் குடும்பத்துக்கிட்டே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நம்ம மேடம் டாங் சாரோட சொந்த பொண்ணாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, நான் உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க.
இந்த சைடு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவ வயித்துல இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்காக மருந்து கொடுத்துட்டு இருக்க இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். அந்த காலை பார்த்தோன்னே இவ ஃபோனை உடச்சு போட ஹீரோக்கு டவுட் வந்து இவளை காப்பாற்ற வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் இவளை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளை காப்பாற்றிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. குழந்தையும் பொண்டாட்டியும் கொலைப்பட பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவன் காண்டாயிட்டு அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி டாங் ஃபேமிலியோட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணுங்க, அந்த குடும்பம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க இந்த சைடு இவரை தான் கட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டு உன்னால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாரு, நம்ம மொத்த குடும்பமும் போச்சு, எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம கம்பெனியே திவாலாக போகுது அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவன் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியான்னு கேட்க என்னங்க குழந்தை நல்லபடியாக இருக்கான்னு இவ கேட்குறா. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போவே வந்து சார் மேடமோட உண்மையான அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ வாய் மூடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல என்னங்க ஏன் வாய் மூடிட்டு இருக்க சொல்கிறீங்க, என் அப்பா யாரு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க உன் அப்பா வேறு யாரும் கிடையாது அந்த டாங் தான் சொல்ல என்னது டாங்கா, என் வயிற்றுல உள்ள குழந்தைய கொல்ல பார்த்தவரா என்னோட அப்பா, என்னால் அதை நம்பவே முடியலன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. எங்க பாரு இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ ரிலாக்ஸாக ரெஸ்டடுன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிட்டு அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ அவங்க அப்பா பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பேரை சொல்ல என் பொண்டாட்டியோட பேர் உனக்கு எப்படி தெரியும்னா அவர் கேட்க ஏன்னா அவங்க என்னோட அம்மா, எதுக்காக எங்கள் அம்மாவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போனீங்க, உங்களை மாதிரி மோசமானவரை பார்த்ததே இல்லை, எங்கள் அம்மா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தோன்னா அவர் பார்த்தீங்கன்னா நீ என்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை, என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னை மன்னிச்சிருமா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல போது நிப்பாட்டுங்க, நான் உங்களோட சொந்த பொண்ணு அப்படின்னா அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவள் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கா, என் கழுத்தில் போட்டிருக்க பெண்டை அன்னைக்கு காலேஜில் அவள் தான் எடுத்துக்கிட்டா, அதை கையில் வச்சுக்கிட்டு தான் உங்களை முட்டாளாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கமான்னு சொல்ல கண்டிப்பாக அவங்கள ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா அப்பா உயிரோடவே இல்லை, என்னை வீட்டு போயிட்டாங்க, அப்படி இருக்கிறப்ப உங்களை மன்னிச்சு எப்படி ஏற்றுக்கிறது, உங்களை மாதிரி மோசமானவரை நான் பார்த்ததே இல்லை, என் வயிற்றில் இருக்க பச்சை குழந்தையை கொல்ல பார்த்துருக்கீங்க, அந்தளவுக்கு நீங்கள் மோசமானவர் அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஏதோ நீ கோவத்தில் சொல்லிட்டு இருக்க, அப்பா பண்ண தப்ப தயவு செஞ்சு மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் என் சொத்து எல்லாத்துக்கும் நீந்தா வரிசு, இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை மன்னிச்சுதாமா ஆகணும், நம்ம 2 பேரையும் பிரிக்க பார்த்து சதி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு அவங்க பொண்ணு இவளோட ஸ்டெப் மதர்னு எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உன்னோட சொந்த அக்காவை கொலை பண்ண பார்த்துருக்க, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ பண்ண தப்புக்கான தண்டனை இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்டெப் மதர் பொண்ணு 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயினுக்கு 9வது மாதம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட அம்மா அவளை கூட்டு வந்துட்டு இருக்க அவங்கப்பா பார்த்தீங்கன்னா வெளியே சளி பிடிச்சிக்கும், இப்படிலாம் கூட்டு வரக்கூடாது, இந்தாம்மா இந்த பெட்ஷீட்டை போத்திக்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஹீரோயினை ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். 2 பேரையும் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன்ற பேரில் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வயிறு வலிக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்க என்னங்க எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இரு பொண்டாட்டி ஆம்புலன்ஸை கூப்பிடுறேன்னு ஹீரோ வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் 2 குழந்தைங்கன்றதுனால ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்ல என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க ஒன்று குழி நோண்டி புதைச்சிருவேன், ஒழுங்காக போய் பொண்டாட்டி காப்பாற்றுற வழியை பாடுறா அப்படின்னு ஹீரோ டாக்டரையே திட்டி விட்டுட்டு இருக்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துடுறாரு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க 2 குழந்தைங்களையும் நல்லபடியாக தூக்கிட்டு வராங்க. உங்கள் பொண்டாட்டிக்கும் எதுவும் ஆகலை, குழந்தைக்கும் எதுவும் ஆகலை, உங்களோட பிரார்த்தனை தான் உங்கள் பொண்டாட்டியை காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஹீரோயினை நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்காக அழகான குழந்தைய கொடுத்துருக்கேன், குழந்தைங்க பார்க்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, இந்த குழந்தைக்காக தானே இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இவளோட அப்பாவை பார்த்தீங்கன்னா எங்க பாருடா சீக்கிரமாக வளர்ந்துரு, தாத்தா கூட வேர்ல்டு ட்ரிப்புக்கு வரணும், அதுக்காக தான் தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இவங்க 2 பேரும் பாசமலையை மாறி மாறி பொழிஞ்சிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்காக பாதி சொத்து எனக்கு எழுதி வச்சுட்டேன், நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்காக நான் உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டுன்னு சொல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அமைதியாக இருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு தேவையானதை பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு, அடுத்த குழந்தைய சீக்கிரம் பேத்துக்கணும்னு சொல்ல அடுத்த குழந்தையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உனக்கு ஒன்று போட்டுருமே போடான்னு இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க பார்த்தா எல்லாரும் ஃபேமிலியாக சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி
வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.